வெளிய மழை வர சத்தம் கேட்குது. நீங்க ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போக பார்க்குறீங்க. ஆனா போய் பார்த்தா, ரத்த நிறத்தில மழையானது சிவப்பு நிறத்தில வந்துகிட்டு இருக்கு. அத பார்த்தா எவ்வளவு பயங்கரமா இருக்கும். "என்னடா பேய் கதை சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாரி உண்மையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 2001ஆம் ஆண்டு கேரளால இருக்கக்கூடிய இடுக்கி பகுதியில ஜூலை 25ஆம் தேதி திடீர்னு ரத்த நிறத்தில, சிகப்பு நிறத்தில மழை பெய்ய தொடங்கியிருக்கு. அத பார்த்த எல்லாருமே பயந்துட்டாங்க. "என்னடா இது சாத்தானின் செயலா?" அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஸே ஆயிட்டாங்க. இது அன்னைக்கு மிகப்பெரிய நியூஸா மாறிச்சு. அன்னைக்கு வீடியோலாம் அதிகமா எடுக்கல அப்படிங்கிறதால வீடியோஸ் நமக்கு கிடைக்கல. எல்லாருமே பயந்து போயிருந்தாங்க. அடிக்கடி அந்த ஒரு மாதம் மட்டும் மழை இந்த மாரி ரத்த நிறத்தில பேஞ்சுட்டு இருக்கு. எல்லாரும் இது பேயுடைய செயல் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்திய அரசானது அந்த மழைநீரை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது ட்ரென்டே போலியோ ஆல்கே அப்படிங்கிற மரத்தில் இருக்கக்கூடிய பட்டையிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது மழையானது வரும்போது காத்துல சில பொருட்கள அடிச்சுட்டு வரும். அந்த மாரி தான் ஒரு குறிப்பிட்ட வகை மரத்திலிருந்து சிவப்பு நிற தாதுக்கள அடிச்சுட்டு வந்திருக்கு. அதனால தான் மழை சிவப்பு நிறத்தில பேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாரி சிவப்பு நிற மழை மட்டும் கிடையாது. பச்சை நிற மலைகளும் வந்திருக்கு. ஏன் மலையோட பறவைகள் எல்லாமே கீழ வந்து கூட விழுந்திருக்கு. இந்த மாரி வினோத மலை நெறையா இருக்கு. அந்த மலைகளை பத்தி நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம்.